நிச்சயமா காவேரியுடைய கதாபாத்திரத்துக்கு ஆரம்பத்தில் எழுதப்பட்ட ஒரு விஷயங்கள் இருக்கும்ல, இந்த கேரக்டர் இப்படிலாம் செயல்படும் அப்படின்ட்டு. அது எல்லாமே அப்படியே தலைகீழான மாதிரி தான் இருக்கும். ஒரே ஒரு பேஸ் லைன் என்ன அப்படின்னா என் குடும்பத்துக்கான என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படிங்கிறது ஓகே. ஆனால் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கும் சேர்த்து நான் முடிவெடுப்பேன் அப்படிங்கிறது ஒரு முட்டாள்தனமான விஷயம். அதாவது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி யமுனா அண்ட் நிவின் இவங்களுடைய கல்யாண விஷயத்தில் இவங்க லவ் பண்ணுறேன்னு யமுனா சொன்ன போதிலிருந்து காவேரி எடுத்த எல்லா முடிவுமே தேவையில்லாத முடிவும் முட்டாள்தனமான முடிவும் தான். அது கடைசியில் யாரையும் சந்தோஷப்படுத்த எல்லாத்தையும் காயப்படுத்தி தான் உட்காந்துருக்கு. அதே மாதிரி தான் இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொண்டு போய் வெண்ணிலாவை போய் முன்னாள் காதலி வெண்ணிலாவை கொண்டு போய் நிறுத்துவேன், நாங்கள் 2 பேர் நின்னாலும் என் கணவர் என்னை சூஸ் பண்ணணும், அதனால நான் கூட்டு வருவேன் வெண்ணிலாவை அப்படின்னா, வெண்ணிலாவுக்கு ஒரு சூஸ் பண்ணாமல் இவ எனக்கு என்ன, நீ தான் எனக்கு முக்கியம் காவேரி அப்படின்னு விஜய் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டு இருந்தாருன்னா உடனே வெண்ணிலாவோட மனசு என்ன வருது? அதுக்கு இந்த கதாபாத்திரம் இங்கே இருக்குது, அவங்க இந்த கேரக்டர் அங்கே இருக்காங்க, அவங்க சாகலை. நான் கேள்விப்பட்டேன், இப்போ தான் ராகினி என்கிட்ட சொன்னாங்க, 2 நாள் நான் யோசிச்சுட்டு இருந்தேன், மண்டையை போட்டு குழப்பிட்டு இருந்தேன், அதை இப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் முடிவெடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் வேணும்னா அவர் அங்கே போய்க்க போகிறார். ஆனால் அந்த ஒரு விஷயத்த பண்ணலை. சரி ஓகே, இப்போ கடைசியில் என்ன ஆயிடுது, ராகினி நல்லா ஏற்றி விட்டு ஏற்கனவே காவேரிக்கு தெரியும்னு சொல்ல, இவங்களுக்கு ஏற்கனவே ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுங்கிறத சொல்ல எல்லாம் முடிவு பண்ணதுக்கு அப்புறமா இப்போ இங்கே வீடு தேடி பாவம் உடம்பு சரியில்லாமல் மூளை சரியில்லாமல் இருக்கிற வெண்ணிலாவை எங்கே துரத்துறதுன்ட்டு இவர் கூட வச்சுக்கலாம்னு முடிவு பண்ணி கடைசியில் காவேரி அப்படிங்க உனக்கு அப்போ இவ்வளோ கூட்டம் வந்துட்டு அப்படின்னா உனக்கு என் மேலே காதல் இல்லை போல, நான் தான் பைத்தியக்காரமாக நினச்சிட்டு இருந்தேன், கான்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சு வீட்டை விட்டு கிளம்பா அப்படின்னு வெளில துறக்கிட்டாங்கன்னா, கான்ட்ராக்ட்டுங்கிறது வெளில எல்லாத்துக்கும் தெரிய வந்தா இன்னும் பல திருப்பங்கள் வரப்போகுது. இதெல்லாம் தேவையில்லாத வேலை தான் தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?